வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து நின்னா விஜயா வரமாட்றாங்க. விஜயாவை அண்ணாமலை வந்து கூப்பிட்றாரு. என் பையன் வராமல் நான் சாப்பிட மாட்டேன்ட்டு, என் பையனை பார்த்தா தான் நான் சாப்பிடுவேன்றாங்க. அதுக்கு முத்து கேட்குறாரு, அவன் கல்யாணம் பண்ணிட்டு மாதக்கணக்கில் வெளியில் இருந்தால் அப்போல்லாம் நீங்கள் சாப்பிடலான்னு கேட்கும்போது, இவன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன் எப்படிங்க, எல்லாம் இவத்தான் மனசை மாற்றி வச்சிருக்கான்ட்டு, நான் எதுக்காகத்தான் அவங்கள மனசை மாற்ற வைக்கணும், எது நடந்தாலும் நீங்கள் என் மேலே தான் பழி சொல்கிறீங்கன்ட்டு மீனா வந்து கேட்குறாங்க. இப்போ எதுக்காக அதெல்லாம் பேசிக்கிட்டு வந்து சாப்பிடணும் போது, இல்லைங்க என் பையன் வராமல் நான் சாப்பிட மாட்டேன்ட்டு. அந்த நேரத்தில் மனோஜ் வேறு சொல்கிறாரு, எனக்கு பசி எடுது நம்ம சாப்பிட்லான்ட்டு, அத்தை சாப்பிடாம நானும் சாப்பிட மாட்டேன்ட்டு விஜயா வந்துட்டு உக்காந்துடுறாங்க. அப்போது பாமா வந்து சாப்பிடுமா, அதுக்காக எப்படி எவ்வளோ நேரம் பசியாக இருக்க முடியும், பட்னியாக அந்த உடம்புக்கு ஏதாவது வந்துட போதுன்ட்டு மற்றவங்கள வந்து கூப்பிட்டா கூட அவங்க வரமாட்டேன்றாங்க. என் பையன் வராமல் நான் வரமாட்டேன்ட்டு, அண்ணாமலையை நான் சாப்பிட மாட்டேன்றாரு. இதை பார்த்ததும் எல்லோரும் இப்படியே எப்படி இருந்தால் எப்படி, நான் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருக்கேன் வந்து சாப்பிடுங்கன்னிட்டு, அந்த நேரத்தில் நான் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டது ஒன்று சந்தோஷம் தானேன்ட்டு விஜயா திரும்பவும் மீனாவை திட்டுறாங்க. ஏன்ப்பா இவங்க சாப்பிட மாட்டாங்கன்னா எப்படி, நான் கூட தான் போயிட்டு ரவியை கூப்பிட்டுட்டு வந்தேன்ட்டு, அதை கேட்டு கூப்பிட்டுட்டு வந்தியா, ஆமாம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன், அவன் அவங்க மாமியார் வீட்டில் இல்லையா ஹோட்டலில் தங்கியிருக்கானா, அதே இடத்துல வேலை செஞ்சுட்டு அங்கேயே இருக்கானான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் எப்படி இருந்தாலும் என் பையன் வராமல் அவனை நான் பார்க்காம சாப்பிட மாட்டேன்ட்டு விஜயா சொல்கிறாங்க. இப்போ என்ன இவங்க சாப்பிட்ணும் அவ்வளோதானன்ட்டு அவர் வெளியில் போய்ட்றாரு. இதே நேரத்தில் டப்பிங் முடிச்சுட்டு வெளியில் வராங்க ஸ்ருதி. அங்கே ரவி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நான் ஆர்டர் பண்ணேன், நீங்கள் தான் வருவீங்களான்ட்டு கேட்குறாங்க. என்னோடய ஹோட்டலுக்கு ஆர்டர் பண்ணால் உனக்கு நான் எடுத்துகிட்டு வந்தல, உனக்கு என்ன கஷ்டன்ட்டு எடுத்து வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. இப்போ இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன முடிவு எடுத்திருக்கான்ட்டு எதை பற்றின்னு கேட்குறாங்க. எங்கள் வீட்டுக்கு போகிறத பற்றின்ட்டு. அந்த வீட்டுக்கு நான் எப்படி வர முடியும், எல்லாம் தெரிஞ்சு எப்படி கூப்பிட்றீங்கன்னு கேட்குறாங்க. அண்ணன் கூட வந்து கூட்டிகிட்டு போனால் வீட்டிலலாம் கஷ்டப்படுறாங்களான்னுட்டு மீனா கூட தான் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு என்ன கூட தான் கூப்பிட்டாங்கன்ட்டு, அவங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணுன்ட்டு எங்கள் அப்பா திட்டினாரு, உங்கள் வீட்டை உங்கள் அண்ணன் அடிச்சிட்டாருன்ட்டு, அது நடந்தது ஏதோ முழு விஷயம் நமக்கு தெரியாது, ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குது, அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு அதெல்லாம், நீங்கள் வாங்க ரெண்டு பேர் சாப்பிட்லான்ட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசி சமாதானமாகிடுறாங்க. வெளியில் போன முத்து பக்கெட்டு பிரியாணியோட வராரு. என்னடா நீ மட்டும் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட்றதுக்குன்ட்டு அவங்க அண்ணா கேட்குறாரு. மீனா சமையல் செஞ்சு வச்சுக்கிறதுலாம் தூரம் எடுன்ட்டு இவர் 4 இலை போட்டு பரப்பிட்டு டேபிள் மேலே பிரியாணி எடுத்து கொட்டி, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வாங்கி வந்திருக்க பொருள்கள்லாம் எடுத்து கொட்டி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து மனோஜுக்கு சாப்பிடணும் போல் தோணுது. உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க விஜயாவுக்கு இந்த வாசம் வந்து அவங்களுக்கும் சாப்பிடணும் போல் சொல்லி விட்றாங்க. எல்லாத்தையும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.